ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பிளே ஸ்டோரை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு செட்டப் பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷனா பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோல பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் இப்படி வரக்கூடிய இந்த பிரச்சனையை நம்ம 2 வேஸ்ல சரி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். 2 வழியை பயன்படுத்தி இதை எப்படி நம்ம சரி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வே வழியாக நம்ம எப்படி சரி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவன்ட் செட் அப் பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் யூஸ் பயோமெட்ரிக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க யூஸ் பயோமெட்ரிக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது ஃபேஸ் லாக்கோ, அதாவது பயோமெட்ரிக் லாக்கை யூஸ் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர்ல பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன்ல நீங்க பயோமெட்ரிக்ஸை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு. அது ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து பாருங்க யூஸ் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூஸ் பாஸ்வேர்ட் அப்படின்றத இங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் யூஸ் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்கான அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். பிளே ஸ்டோர்ல என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்றேன். இப்போ என்ன மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்டர் யுவர் பாஸ்வேர்டு இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க டன் சொல்லிட்டு இருக்கு. இந்த டன்னை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகி உங்களுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து பாருங்க நம்ம இந்த வழியை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் வேவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க ரெண்டாவதா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸ் வந்து கிளிக் பண்றேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் சொல்லிட்டு இருக்கும். அந்த கூகுள் பிளே ஸ்டோர் அப்படின்ற அந்த ஆப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு வந்து பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிளே ஸ்டோர் அப்படின்ற அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு ஆப் இன்ஃபோ அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். கிளியர் டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல வந்து டெலீட் கொடுத்துருங்க இந்த பாப்அப்க்கு. ஓகே, டெலீட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். இது வந்து ஓகே, இப்போ இது வந்து ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப் இன்ஃபோலே வந்து பாத்தீங்கன்னா வெளியவே உங்களுக்கு கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய நீங்க கிளியர் டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே, இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இதுல கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்அப் வரும். இப்போ இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. டெலீட் ஆல் டேட்டாக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்க்கான டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். உங்களுடைய அக்கௌண்ட்ல எதுவும் ரிமூவ் ஆகாது. ஆப்க்கான டேட்டா மட்டும் டெலீட் ஆகும். ஓகே, இப்போ நீங்க இது போல டெலீட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த பேஜ் வந்து வராது. டைரக்டா வந்து உங்களுடைய பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க வந்து தொடர்ச்சியா உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.